வேலுவும் நீலாவும் விலைமாது விடுதியில் நாயகியை சந்திக்கிறார் வேலு. இந்த ராத்திரிக்கு வந்த வேலையை பார்க்க தயாராகி சட்டையை கழட்டுகிறார். கொசுவலைக்கு பின்புறம் அமர்ந்துள்ள நீலா தயங்கி கொஞ்சம் சீக்கிரமா விட்டுடுறீங்களா என கேட்கிறான். ஏன் வெளியே போய் இன்னும் நிறைய சம்பாதிக்கணுமா கிண்டல் செய்கிறார் வேலு. இல்ல நாளைக்கு கணக்கு பரீட்சை. வேலுவின் கண்ணில் அதிர்ச்சி. கண்ணாடியில் தெரியும் நீலாவின் முகத்தை பார்க்க எத்தனிப்பார். கேமரா பிரேம்க்கு தெரியும்படி தன் கண்ணை அட்ஜஸ்ட் செய்து நிலை குத்தி நீலாவை ஒரு நொடி பார்ப்பார். பிஜியில் தூரமாக கேட்டுக்கொண்டிருந்த நான் சிரித்தால் தீபாவளி பாட்டு நின்றிருக்கும். மௌனம். சீக்கிரமா விட்டீங்கன்னா 4 கணக்கு போட்டு பழகிக்குவேன். புல்லாங்குழல் பின்னணி இசை. யாரோடா இந்த புள்ள என்று வேலுவின் மனதில் இருக்கும் இனம் புரியா உணர்வுக்கு இசை வடிவம் தந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். கட்டிலை கடந்து அவள் முகம் பார்க்க வருவார். முட்ட கண்கள், ரெட்டை ஜடை, பஃப், கை வைத்த சட்டை, பாவாடை என மருண்டு மூலையில் பதுங்கி இருக்கும் பூனையை போல முழித்து பார்த்து கொண்டிருப்பாள் நீலா. சரண்யா. கொசுவலை தாண்டி அவள் முகம் தெரியும் போது அந்த சஸ்பென்ஸ் பின்னணியுடன் பியானோ விசைகளின் அசைவுகள் இசை பிரவாகம் எடுக்கும். படிக்கிறியா? பின்னணி இசை. அதே முழித்த கண். பூனைக்குட்டி சாயல் ஸ்கூல்ல படிக்கிற புள்ளையா நீ? அதுவும் ஸ்கூல் படிக்கிற பச்சை புள்ளையா? இந்த எக்ஸ்பிரஷன் அவரது முகத்தில் அந்த ஒரே வார்த்தையில் தெரியும். உலக நாயகன். உம்மும் கொட்டும் அதே பூனைக்குட்டி வேலுவுக்கு தொண்டையில் லேசாக அடைகிறது. ஒரு முறை எச்சில் விழுங்குவார். எந்த ஸ்கூல்? தாதாபாய் நவரோஜி ஸ்கூல். என்ன படிக்கிற? SSC. அந்த கால 11ஆம் வகுப்பு. ஒரு 16 வயது பள்ளிக்கூட பெண்ணுக்காய்ந்த நிலை என பரிதாபமும் புணர வந்தவனிடம் கணக்கு பரீட்சைக்கு படிக்க நேரம் கேட்ட பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வமும், அவளை பார்த்தவுடன் வேலுவின் வெட்டுப்பட்ட இதயத்தின் இடுக்கில் பூத்த காதலும் என அனைத்து உணர்வுகளுக்குமான பின்னணியை ராஜாவின் வயலின்கள் மீட்ட நாம் அந்த காட்சியின் கணத்தில் அசைவற்று போயிருப்போம். அதற்கடுத்த 2 நிமிட காட்சி அல்ல, கவிதை. மணி ராஜா ஆதிக்கத்தின் பரிமாணம். மிகவும் கடினமான மனிதர்களுக்குள் கூட ஒரு மென்மையான பக்கம் இருக்கும். இரத்தத்திலும் துரோகத்திலும் கூட ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது. அதுபோல மலர்ந்தது நீ ஒரு காதல் சங்கீதம் பாடல். ஹிந்துஸ்தானி தேஷ் ராகத்தில் அமைந்த இப்பாடல் அந்த ராகத்துக்கே உரிய தன்மையான இதமான காதலையும் தெய்வீகத்தையும் கலந்து காதுகளில் பாய்ச்சும். இளையராஜா நாயகனுக்காக இசையமைக்கவில்லை போலும், நாயகன் தானாகவே ஆகி இசையமைத்திருக்கிறார். எவ்வளவு முறை ரிலீஸ் செய்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிதாய் உங்களை ஊடுருவும் படைப்பு.